ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேலஸில் நடந்த டாப் 5 பிளாட் ட்விஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிடுறேன். இதில் ஏதாவது ஒரு அனிமே பார்க்காம இருந்தீங்கனாலும் இது வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ 5th பிளேஸில் இருக்கிற பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோட டெத். அதாவது டெத் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோட டெத்தை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் 2 பேர் யாருமே சாக மாட்டாங்க, லைட்டை மட்டும் பிடிச்சி கொடுத்துருவான் எல்லு, அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆகும் அப்படின்ட்டு. பார்த்தா சீரிஸோட பாதியிலேயே வந்து எல்லை போட்டு தள்ளிடுவான் லைட்டை. நான் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஃபேண்டம் வந்து அதில் ஷாக் ஆச்சு ஃபஸ்ட் டைம் வந்து அனிமே பார்க்கும்போது. நான் மங்கா இதுக்கெலாம் படித்தது கிடையாது. ஸோ மங்கா படித்தவங்க எல்லாருக்கும் இது வந்து பெருசாக ஷாக்காக இருந்திருக்காது. அனிமேவாக பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஷாக்காக இருந்திருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் இது. ஏன்னா எந்த பெரிய சீரீஸ்லுமே காட்ட மாட்டாங்க. 2 ரைவல்ஸாக இருக்கிற ஹீரோ அண்ட் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா, அது ஹீரோ வில்லன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஹீரோவாக இருக்கிறவன் தப்பு பண்ணிகிட்டு இருப்பான். அப்போஸ் பண்ணுறவன் வந்து ஆக்சுவலாக அவனை பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். இதில் 2 பேருமே வில்லன்னு சொல்ல முடியாது, ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரைவலாக இருக்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ, எல்லை வந்து சீரிஸோட பாதியிலே போட்டு தள்ளுறங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருந்திருக்கும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாக போட்டு தள்ளுறது இன்னும் பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டெத் நோட்டில் வந்து ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட்டு. ஸோ 4th பிளேஸில் இருக்க பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நருட்டோ ஷிப்புடனில் மாட்ரா வந்து மெயின் வில்லன் இல்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணது தான், இல்லை ரிவீல் பண்ணது தான். நருட்டோ ஷிப்புடன் அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார ஆர்க்கில் ஃபுல்லாக வந்து இருக்கிற எல்லா ஷினோபிஸையும் வந்து மாட்ரா வந்து டாமினேட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஷினோபியாவில் கூட வந்து மாட்ராக்கு ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணியிருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேண்டமுமே வந்து இவன் தான் ஃபைனல் பாஸ், இவனை தோக்கடித்தான் அப்படின்னா எல்லோரும் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு இருக்கப்போ வந்து பிளாக் ஜெட்ஸு வந்து அவனை பிட்ரே பண்ணி காகுயாவை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இவன் தான் காகுயா தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டு, மாட்ராவையே மேனிப்புலேட் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சது வந்து காகுயா தான் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப சடனாக இருக்கும். இப்போ ரொம்ப வின்னிங் சுச்சுவேஷனில் இருக்கிற மாட்ராவை அப்படியே தட்டி நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி ஓரமான ஊற்றி வச்ச மாதிரி இருக்கும் ஜெட்ஸுவோட அந்த பிட்ரையல். இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஃபேண்டமே எதிர்பார்க்கல, நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஆனால் என்னென்னா ஒரு ஸ்பாயில் இருந்துச்சு, இந்த மாதிரி காகுயாங்கிற ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பாயில் ஆகிட்டு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி. அதனால் ரொம்ப பெருசாக எனக்கு தெரில. இல்லாட்டினா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக நான் வந்து எப்படி சொல்கிறது அந்த ஷாக் ஆகிருப்பேன், இந்த மாதிரி ஓ மை காட் அப்படின்னு. ஸோ 3rd பிளேஸில் இருக்க பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசனோட அந்த மாஸ்டர் பிளான் தான். ப்ளீச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஐசன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பொறுமையாக, அன்பா, பணிவா, ட்ரஸ்ட் வர்த்தியா அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து ஐசன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சொல்கிறது நான் தாண்டா நல்லாவேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்பாப்புல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் செத்துட்டதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ரிவீல் பண்ணுவார், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் வந்து காரணம், எல்லாத்தையும் நான் தான் பின்னாடி இருந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லுவார். அவர் டெத்தை அவரே ஃபேக் பண்ணியிருப்பார், எல்லாரையுமே வந்து பிட்ரே பண்ணியிருப்பார். இது வந்து யாருமே வந்து அந்த டைமில் கணிச்சிருக்கவே மாட்டாங்க. பயங்கர மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஐகானிக்கான பிட்ரையலாகவும் மாறிச்சு. அந்த டைமில் அது வந்து ஒரு மீமாகவே மாறிச்சு. எந்த அனிமேல யார் எது பண்ணாலும் இதுக்கு வந்து ஐசன் தான் காரணம், ஐ பிளான் இட் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து உருவாயிருக்கும். ஐசன் வாஸ் பிஹைண்ட் இட் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அந்த மீம் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பிளாட் ட்விஸ்ட் தான் வந்து ஐசனோட அந்த ட்விஸ்ட். எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ 2nd பிளேஸில் இருக்கிற பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் பீஸில் இருக்க லூஃபியோட கியர் 5th டிரான்ஸ்ஃபர்மேஷன். கியர் 1st 4th வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பவர் அப் மாதிரி தான் வந்து அனிமேல காட்டியிருப்பாங்க. பட் கியர் 5th வந்து பயங்கர ஹைப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படிங்கிறது வந்து அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பட் மங்கா படித்தவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா வந்து கியர் 5th டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஜஸ்ட் ஒரு பவர் அப் மட்டும் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா சன்கார் நீகாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வரைக்குமே வந்து லூஃபி வந்து கம் ஃப்ரூட் தான் சாப்பிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து போயிருந்திருக்கும். பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் ஜஸ்ட் ஒரு கம் ஃப்ரூட் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா மித்திக்கல் ஹியூமன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி மாடல் நீக்கா ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து டைரெக்டாக சன்கார் நீக்காவோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோனன் ஜம்ப்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரெவலேஷன் சொல்லலாம். யாருமே இந்த இதை வந்து அனிமேல எதிர்பார்த்ததே கிடையாது.
அந்த டைமில் கரெக்டாக வந்து ஒரு பயங்கர பேங்கரான ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாக வந்து அனிமேல கொடுத்தாங்க. மங்கால படித்தவங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இது அதை தாண்டி இங்கெங்கேயும் வேறு என்னமோலாம் போயிருப்பீங்க. பட் அனிமேல பார்க்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஹுவால மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் அனிமேலேயே அடாப்ட் ஆகலை. மான்ஹுவான்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கோடது. சோலோ லெவலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜின்வுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. அட்லீஸ்ட் அப்படி தான் வந்து அனிமே பார்க்குறவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த சிஸ்டம்ங்கிறது வந்து ஜின்வு மட்டும் ஸ்ட்ராங் ஆகிறது கிடையாது. அந்த டபுள் டஞ்சனில் கிடைச்சதுலேருந்தே வந்து அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்பான் அப்படிங்கிற ஷேடோ மொனார்ச்சுக்காக தான். அவர் வந்து அந்த சிஸ்டம் மூலியமா வந்து ஜின்வுவோட பாடியை வந்து ஒரு வெசலாக மாற்றிக்கிட்டு அவர் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி சிஸ்டமை வந்து கிரியேட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்வுவோட பாடியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி அதை வந்து ஆஷ்பானுக்கு வந்து ஒரு வெசலாக மாற்றணுங்கிறதுக்காக தான். ஆஷ்பான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஷேடோ மொனார்ச். ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். அப்புறம் கடைசியில் தான் வந்து தெரியும் இது வந்து ஜஸ்ட் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கி அவரோட வெசலாக மாற்றுறதுக்கு தான் வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்பான் வந்து ஜின்னுவோட ஹியூமனிட்டியுமே சூஸ் பண்ணி நீ வந்து உன்னோட உடம்ப நீயே வச்சுக்கோ, நான் வெசலாக வரதுக்கு வேணாம், அது வந்து அவரோட வெசலாக இருக்கிறதுக்கு நீயே வந்து ஷேடோ மொனார்ச்சாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு விட்டுருவார் ஜின்வுவை. இது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஹுவாலேயே பயங்கர பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். இது அனிமேவில் எப்போ அடாப்ட் பண்ண போகிறாங்களோ அப்போ வந்து பயங்கர பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இதை எப்போயே ஸ்பாயில் பண்ணிட்டேன். பாருங்கப்பா, நான் வந்து ஸ்பாயிலர் அலர்ட் போட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். நான் அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்பாயிலர் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரனோட மாஸ்டர் பிளான் தான். அட்டாக் ஆன் டைட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எரனுக்கு கொடுத்த மாதிரி அந்த பிளாட் ட்விஸ்ட்டை வந்து எந்த அனிமேலுமே நான் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் ஹீரோ டு வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அட்டாக் டைட்டனோட பவர், அந்த டைம் ட்ராவல் பவரை யூஸ் பண்ணி அவரே வந்து அவரோட பாஸ்ட்டை மாற்றிக்கிறது, அவங்க அப்பாவை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவருக்கு தேவையான டிசிஷன் எடுக்க வச்சு அந்த அட்டாக் டைட்டனோட பவரை இவருக்கு கொடுக்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே இவர் தான் பிளான் பண்ணியிருப்பாரு. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு வந்து சின்ன வயசு யாரனுக்கும் இதை போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய மேனிப்புலேஷன்லாம் வந்து அந்த அட்டாக் டைட்டன் பவர் யூஸ் பண்ணி அவருக்கு அவரே பண்ணியிருந்திருப்பாரு. இந்த ட்விஸ்ட்டை வந்து அவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரனோட கேரக்டரே வந்து பயங்கரமாக ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த அட்டாக் ஆன் டைட்டன் சீரீஸே வந்து ஃபேன்ஸ்லாம் பார்க்குற விதமே வந்து டோட்டலாக மாறி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ட்விஸ்ட்டாக வந்து இந்த பிளாட் ட்விஸ்ட் இருந்திருக்கும். ஆரம்பத்துலேருந்து ஃபேன்ஸ் நம்பி பார்த்துட்டு வந்த ஸ்டோரி ஒன்று, இப்போ வந்து இந்த பிளாட் ட்விஸ்ட்டால் நடந்துட்டு இருக்க ஸ்டோரி ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த பிளாட் ட்விஸ்ட் வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவுமே மாற்றி விட்டுருக்கும். அந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு பிளாட் ட்விஸ்ட் தான் வந்து இந்த எரனோட மாஸ்டர் பிளாட் ட்விஸ்ட்டு. நான் இப்போ வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேங்கிறதுனால நீங்கள் வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. இதை வந்து எல்லாருமே மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போடணும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்டோரி கொண்ட ட்விஸ்ட் இது. பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து என்னோடய ஃபேவரட்டான பிளாட் ட்விஸ்ட் லிஸ்ட்டு. இதே மாதிரியான உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிளாட் ட்விஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அவ்வளோதான். டடா, பை பாய்.